வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வளரும் மண்ணின் ரவுடி சாங் ரேஷன் நீங்க பார்க்க போறீங்க. இந்த பாடல் வந்து சுட்டா தலை எனக்கு மெலிஷா திரைப்படம் அந்த படத்துல இருந்து வருது. ஸோ வித்தா வெஸ்ட் மீடியாக்குள்ள நம்ம போயிடலாம். வளரும் மண்ணின் ரவுடி PMR. எனக்கு ஒரு பாட்டு மைண்ட்ல வருது, நான் சொல்றேன். Not bad. மொட்டப்பா நடக்கிற மிளகா நான் ஒசரா பறப்பண்டா கழுகா மோரில குளிக்குதா காக்கா வெயில் அடிச்சதோ சிரிக்குதா சோக்கா பண பத்தோம் செய்யும் கொஞ்சம் கேட்டா வேற பேசி புட்டா கட்டிடுண்டா தாட்டா தேனிக்குள்ள பானிய வாணி தோணி இல்லாம பக்கவாதா குக்கு வண்ட கேங்ஸ்டா மட்டக்குள்ள வச்ச கட்டக்குள்ள கட்டி கட்டி வச்ச ஓட்டு வீட்டுக்குள்ள அவ பொட்டிய திறந்து வச்ச மொட்டை பாடி இல்ல நீ சட்டைய போட்டா நீ ஓட்டி பொட்டிக்குள்ள வாய் சண்டை வந்த வாய போட்டு வாண்டா பொட்டை மண்டை வந்தா ஏறி வாசி பாண்டா சட்டை பட்டன் வச்சு ஆள போடு வாண்டா சாப்பிட்டு சூட்டர் சேகரே ராட்கோழி போல ஊர சுத்துவோமே ரொம்ப போட்ட காதல் பூவ சுத்துவோமே அம்பதில்ல நாங்க சீன காட்டுவோமே பிஎம்ஆர் தங்கடே கணேசன் தான். ஓகே கைஸ், சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களை கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணி விடுங்க. ஸோ என்னோட கருத்தை நான் சொல்லிடுறேன் கைஸ். எனக்கு வந்து இந்த பாட்டு எப்படி மாதிரி இருந்துச்சு, போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, அந்த ஒரு சாங், அந்த ஒரு வைப் வந்து மின்னுக்கு இருந்துச்சு. நீங்கள் மறுபடியும் இந்த பிஜிஎம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேயா, அது நல்லா இருக்கு, அது எனக்கு சிங்க் ஆனிச்சு. ஓகேயா, அதுக்கப்புறமா இந்த பாட்டோட தீம் வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஜில் ஜங் ஜக் அந்த ஒரு வைபிள் இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. என்ன சொல்றேன்னா, இந்த பேட்டர்ன் வந்து மலேசியா படங்களுக்கு புதுசு, தமிழ் படங்களுக்கு பழசு. உங்களுக்கு புரியும் நம்புறேன், அண்ட் புரிஞ்சிருக்கும். ஓகேயா, அண்ட் தென் எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து ஓவரால் எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கு. இந்த சென்ஸ் ஆஃப் எல்லாமே ஒரு மாதிரி எப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுல பட்டதுல வந்து நம்ம முருகன் சொல்றது இருப்பாரு, முடி சுடம் வச்சிருப்பாரு. அவர் என்னதுன்னா, பாட்டு காட்ட சொன்னா அவர் பாட்டு காட்டுற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. லைக் இங்க ஒரு ஆள் ஒரு ஸ்டெப் போடுறாங்க, மனசை மட்டும் இன்னொரு ஸ்டெப் போட்டு போயிட்டே இருக்கிறாரு. அது பிடிஎஸ்ஸா இல்ல படத்துலயே அப்படிதான் வருதான்னு தெரியல. பட் அது அப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயத்த நேரம் எதிர்பார்க்க முடியுதுன்னா, இந்த என்டையர் தீம் ஆஃப் த மூவி வாஸ் கைண்டா ஃபங்கி. அப்படிதான் இருக்க போகுது. சாங்ஸும் உட்பட நம்ம ஜெகதீசனை பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் இந்த கதைகளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து சாங்கும் வந்து அழகா அமைச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு 80s 70s வைப்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் மலேசியாவோட ஸ்லாங்கை அடிச்சு விட்டு பக்காவா இருக்கு. அண்ட் அதுக்கு வந்து சரியான குரலா வந்து நம்ம கணேச மனோகரை தேர்ந்தெடுத்துட்டு வந்து செம்ம. அண்ணனும் செம்மையா பாடியிருக்காரு. என்ன அது அண்ணன் குரலும் பார்த்தோன்னே தெரியாது. ஏன்னா அக்ரீன்ல ஒரு டோன் பாடியிருப்பாரு, இதுல வேற டோன் பாடியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டுமே. அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பர்சனலி ஐ லைக் இட். நான் வந்து
இந்த டேட்டில் எஸ்எம்எஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் என்னென்ன சேட்டை பண்ண ரெடியா இருக்காங்க அதை பார்க்க ரொம்ப ரெடியா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் வச்ச கதை நகர போதோ தோடுது. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மொத்த கதையும் வந்து இவங்களோட தான் போகுது அப்படின்ட்டு. இன்னொரு ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கலாம். இந்த படத்துல ஒரு 3 பேர்த்தோட பேரு 2 பேர்த்தோட பேர் தான் வந்து ஹிடனா வச்சிருப்பாங்க. இப்ப இந்த எப்படி சொல்றேன்னா, இந்த மைக்கேல் மதன காமராஜன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த சூட்டா தாலா எனக்கு இது இருக்குல்ல, எனக்கு என்னமோ இவங்க 3 பேரு தான் வந்து இது இந்த எஸ்டியில இருக்க போதும்னு ஒரு கெஸ் இருக்கு. அதே சமயத்துல வரலாம். ஓகே, ஒருத்தர் போய் எஸ்ல ஆரம்பிக்கலாம், ஒருத்தர் போய் தீல ஆரம்பிக்கலாம், ஒருத்தர் போய் ஈல ஆரம்பிக்கலாம், ஹூ நோஸ். ஏன்னா எல்லாமே 3 இருக்கா, அதனால நான் சொல்றேன். ஏன்னா சுட்ட தலைநுக்களை கூட பாத்தீங்கன்னா போஸ்டர்ல வந்து இவங்க 3 பேர் தான் வராங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பாத்தீங்கன்னா வந்து ஸ்பேட்டு, கிளவுட்டு, ஹார்ட், இந்த 3 ஹார்ட் ஷேப், இந்த 3 இது வந்து இந்த எழுத்துல நீங்க பார்க்கலாம். அவங்களோட ஃபாண்ட் அவங்க டைட்டில் நீங்க பார்க்கலாம். அந்த 3 டிசைன் வந்து இவங்க 3 பத்தின குறிக்கிறோன்னு தோணுது. பட் எனக்கு தெரியல, இது என்னோட கேஸ் மட்டும் தான், எனக்கு பார்த்துன்னு தோணுச்சு. அதனால தான் காய்ஸ். ஸோ இந்த ரேஷன் பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மறக்காம உங்க கருத்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு உங்க கருத்தையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறக்காம 15 May 2025 உங்கள் அபிமான நெருக்கமான திரையரங்கில் சுட்டா தலையனுக்கு படத்தை வந்து காண தவறாதீர்கள். நானும் படம் பார்த்து ரிவ்யூ நான் சொல்றேன். இன்னொரு புதிய பார்க்கலாம். பாய்.